என் பேரு ரூபி. கேக்குதா? யாராவது பதில் சொல்லுங்க. ரூபி, ரூபி அங்கிருந்து வெளியே வந்தியா? இல்ல, நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரூபி, நான் எப்படியோ அங்கிருந்து காட்டுக்கு வந்துட்டேன். நான் இப்ப வெளியே தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஜீப்ஸ் கிட்ட போனதும் நான் உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வரேன், சரியா? நான் உன்னை அங்கிருந்து எப்படியாவது காப்பாத்துறேன், சத்தியமா. சரி, சீக்கிரம் வா. ஜாக், ஜாக், ஜாக் இருக்கியா? அது வந்துட்டு இருக்கு. நாம இங்க இருந்து தப்பிக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தை நாம எப்படியாவது கடந்து ஆகணும். கடைசியா நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. உங்கள யார் இந்த பெரிய பரிசை தட்டிட்டு போக போறாங்க, லேடிஸ்? நான் ஜெயிச்சிட்டேன். ஹோட்டலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நம்புறோம். நான் ஜெயிச்சிட்டேன்ல. என்ன ஏமாத்திட்டீங்க. என் மனசுல இருக்கிற பயம் ஒரேடியா என்னை விட்டு போகணும். அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதோ பரவாயில்லாம இருக்கேன். அவன் போனதுக்கு அப்புறம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இந்த வயசுல இப்படி ஒரு சூழல்ல இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, தெரியுமா? யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நான் பணத்துக்கு என்ன பண்ண போறேங்கிறது தான். நான் தனியா வாழ்றேன் 2 குழந்தைங்களோட. இப்போ என்னாலேயே என்னை பார்த்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி? பொதுவாக ஒன்று சொல்லுவாங்களே, பிடிக்கலனாலும் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு போகணும்னு. அதனால உங்க வேலையை நீங்க மாற்றி பார்க்கலாம்ல. புதுசா கத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நானே ஒரு பிசினஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த மாதிரி பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இப்ப என்கிட்ட தெம்பும் இல்லை. இந்த ஒரு விளைவால உங்க வாழ்க்கையோ இல்ல வருங்காலத்தையோ நீங்க பாதிக்க விடாம சந்தோஷமா வாழ்ற வழியை தான் நீங்க பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குழந்தைய பார்த்துக்க உங்களுக்கு நீ வேற யாரும் இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேன். அதுவும் இல்லாம எல்லாரும் நான் இந்த நிலைமையில இருந்து கடந்து வரணும்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால அவரை மறக்கவே முடியாது. இது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான்.
ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படி வரும்போது நீங்க அவரோட இருந்த நினைவுகளோட நீங்க வாழலாம். இப்போதைக்கு எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் தான் ஜேமி. என்னால இப்போ போன் எடுக்க முடியாது. மெசேஜ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஹே லே, சியானா, நீ எங்க இருக்க? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னியே, இன்னும் ஏன் வரல? சாரி, நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இல்ல, இங்க பாருங்க, நான் சொல்லிருக்கேன்ல, நான் இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னனா இல்லையா? நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிரு. சரி, சீக்கிரம் வாங்க. பசங்களா, லேகேங்க. உங்களதான். அவ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. அப்பவே போயிட்டாளா? நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அவளால பொறுத்துக்க முடியல. உங்கள ஒருத்தர் அந்த போன் எடுத்து பேசுறீங்களா? அது அவளா இருந்தா சம்பளம் கிடையாதுன்னு சொல்லுங்க. மாட்டியா? அட அம்மா. ஹலோ, சியானா வுட்ஸ் கிட்ட பேசலாமா? நாங்க நடத்துற போட்டியில உங்க அம்மா கலந்துக்க போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசணும். இருங்க, நான் உங்ககிட்ட தரேன். ஏதோ கேம்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி பேசணுமா? ஹலோ, சியானா வுட்ஸ், நான் தான் பேசுறேன். டைனோசர் ஹோட்டல்ல நீங்க ஒரு கேம்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா? அதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. அதனால அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க இந்த வாரம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாவ், அது என்னன்னா, நான் நிறைய ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கேன். இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? விவரத்தை நான் இமெயில் பண்றேன். நீங்க இதுல செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சியானா. தேங்க்யூ. அம்மா ஒரு கேம் ஷோக்கு போக போறேன் தெரியுமா? டைனோசர் ஹோட்டல்ல நடக்க போற இந்த கேம் ஷோக்காக அப்ளை பண்ண நிறைய பேர்ல ஒரு சில பேர்ல நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க கனவு கண்ட எல்லாமே நினைவுக்கு வரப்போகுது. முடியாதுன்னு சொன்ன விஷயம் எல்லாம் இதுக்கு மேல முடியும். இந்த அல்டிமேட் சேலஞ்சில் எல்லா பெட்ஸுமே இருக்கும். ஆமா, அது என்ன சேலஞ்ச்? அதை பத்தி எதுவும் இல்லை. ஒருவேளை இதுல ஜெயிக்கணுன்றதுக்காக அதை சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம்ல. உதாரணத்துக்கு நேர்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். என்னது, 1,00,000 பவுண்ட்ஸா? அதுதான் பரிசு. அப்ப இதுல எப்படியாவது ஜெயிச்சிடுங்கம்மா. என்னால முடிஞ்சதை பண்றேன். அப்ப நான் உடனே பேக் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கணுமே.
நம்ம அம்மா கேம் ஷோக்கு போறாங்க. நம்ம அம்மா கேம் ஷோக்கு போறாங்க. நம்ம கேம் ஷோக்கு போறாங்க. நம்ம அம்மா கேம் ஷோக்கு போறாங்க. நம்ம அம்மா கேம் ஷோக்கு போறாங்க. நம்ம அம்மா கேம் ஷோக்கு போறாங்க. இது ஃபீடிங் டைம். இந்த ஒரு தடவை ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை வீக்கெண்ட்ல மட்டும் வந்து பார்த்துக்க மாட்டியா? இது எனக்கு கிடைச்சதுலே ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதோட நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் உதவி பண்ண ப்ளீஸ். என்னால முடியாதுன்னு சொல்றேன். நைட் ஒருத்தர் மீட் பண்ண போணும், அதனால தான் சொல்றேன். நான் வேணும்னா உனக்கு டபுளா பே பண்றேன். என்ன மன்னிச்சிடுங்க சியானா, உங்களுக்கு நிச்சயமா வேற யாராவது கிடைப்பாங்க. அந்த பணத்துக்காகவாவது நீங்க போய்தாமா ஆகணும். ஆமா போயாகணும். ஆனா உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறது? அப்ப நாங்களும் வரோம். இல்ல, கூட யாரும் வரக்கூடாதுன்னு போட்டிருக்க. நாங்க உங்க ரூம்லயே இருக்கோம். உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். சத்தியமா? இந்த இடம் செம்மையா இருக்குல்லம்மா. யா, சியானா வுட்ஸ், நீங்க வந்து இவங்களுடைய கெஸ்டா? என்ன மன்னிச்சிருங்க, இவங்க என் பசங்க தான். இவங்களை பாத்துக்கிறதுக்கு ஆளு கிடைக்கல, அதனாலதான். இவங்க எதுவும் அமக்கலம் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. நீங்க உள்ள போனதும் வலது பக்கத்துல இருக்க படிக்கட்டுக்கு பக்கத்துல இருக்க முதல் கதவு தான் உங்க ரூம். இன்னைக்கு சாயந்தரம் போட்டிக்காக நான் உங்களுடைய ரூம்ல வந்து நேரா பாக்குறேன். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓ ஹே, நீங்க தான் அந்த புது கண்டஸ்டன்ஸா? என் பேரு ஜியானா. நீங்க? ஜாரா. எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? நான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஓ, இத சொல்லவா வேணும்? பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, இத டிவில எல்லாம் போடுவாங்களா? போடுவாங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் டிவில போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அநேகமா இதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த குட்டி பசங்க எல்லாம் யாரு? என் பசங்க தான். அவசர அவசரமா கூட்டிட்டு வந்ததுனால பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இவங்களால எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நான் இவங்கள பெட்ரூம்ல வச்சு போட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. சரி, இந்த கேமை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சுத்தமா தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ பெருசா இருக்கும் தான் சொன்னாங்க. சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஓகே, போலாமா? இத பார்க்க அப்படியே ஜெயில் மாதிரியே இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு இங்க வந்தது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்குமா. நீங்க முதல்ல அந்த கேமுக்கு போய் ஜெயிச்சு நம்மள பணக்காரங்க ஆக்குங்க. கண்டிப்பாடா என் செல்லக்குட்டி. எதுக்காக இத டைனோசர் ஹோட்டல்ல சொல்றாங்க? அது எனக்கு தெரியலையே.
மிஸ் ஓட்ஸ் டைனிங் ரூமுக்கு உங்களை வர சொல்லி சொன்னாங்க. அதனால என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா ப்ளீஸ்? அசத்திட்டு வாங்கம்மா. மிஸ் ஓட்ஸை நீங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. ஹாய். ஹே. ஹாய். ஹாய். நீங்க எப்போ இங்க வந்தீங்க? இப்பதான் வந்த ஒரு 1 hour தான் ஆச்சு. நானும் தான். என் பேரு லோரா. சாரா, இந்த போட்டிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாங்க அனுப்பின இன்விடேஷனை நீங்க ஏத்துட்டதோட இந்த போட்டியில வந்து கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சுக்கிறோம். அந்த போட்டி இன்னும் 1 மணி நேரத்துல இங்க ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்க போகணும், எப்ப போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுக்காக நீங்க உங்களை முதல் நம்பணும். அப்பதான் போட்டிகளை தாண்ட முடியும். ஆனா அதே சமயத்துல இந்த டைனோசர் ஹோட்டலை விட்டு நீங்க வெளியே போறதா இருந்தா ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் வெளியே போக முடியும். ஆமா, அந்த சேலஞ்சஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போதைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் மர்மமா தான் இருக்கும். கடைசியா தான் அதை சொல்ல முடியும். ஆனா உங்கள இந்த ஹோட்டலை விட்டு போகும் பொழுது 1 லட்சம் பவுண்ட்ஸான பரிசை கொண்டு போக போறது வெறும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் இன்னைக்கு ராத்திரிய நீங்க கடக்கணும். அதுக்கு வரப்போற சேலஞ்சஸ் நீங்க எதிர்கொண்டாகணும். போட்டியாளர்களே எல்லாரும் என் கூட வாங்க. நைட்டை கடக்கணுமா? கடவுளே, அப்ப இந்த நைட்ல நாம என்னதான் பண்ண போறோம்? என்ன நடக்குது? கொஞ்சம் இருக்கு. இது என்ன ஆலோகிராமா நிஜமா? இல்ல, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அது உயிரோட தான் இருக்கு. அங்க நிஜமா இருக்கா? அடேங்கப்பா பீட்டர், அப்படி சொல்லாத. ஏய் மேடி, இங்க வா. ஏன் என்னால இதை நம்பவே முடியல. இது அற்புதமா இருக்குல்ல? என்னால இது நம்பவே முடியல. அது என்ன டைனோசரா? யாருக்கு தெரியும்? அது கூட நான் ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும். ஆமா, இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாம் எடுக்க கூடாது. உங்க கண்களால பாக்குற விஷயங்களை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ஆனா போட்டோஸ் எடுக்க கூடாது. டைனோசர் ஹோட்டலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்க இங்க சந்தோஷத்தோட இருப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிற போட்டியாளர்களே, இப்போ உங்களோட போன்ஸ் எல்லாத்தையும் இந்த டேபிள் மேல எடுத்து வைங்க. நாம மெயின் ஈவெண்ட்டுக்கு பக்கத்துல நெருங்குறதால இந்த இடத்துல இருக்க விதிமுறைகளை நாம மதிச்சுதான் ஆகணும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஒரு சிக்னல் பிளாக்கர் இந்த இடத்துல ஆன் செய்யப்படும்.
ஏன்னா வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் இதை நாங்க செய்யறோம். எங்க நீங்க சுயமா தான் இருக்கணும். ஏன்னா இந்த கேம் அந்த மாதிரி தான் விளையாடி ஆகணும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம ரூம்லயே இருப்போம்னு அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல. நாம நிறைய விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்றோம். நம்மளால அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா கொஞ்சமா வெளியே போய் சுத்தி பார்த்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒருவேளை அப்படி யாராவது வந்து கேட்டாங்கன்னா டாய்லெட்டை தேடி வந்து வழிய தவறிட்டோம்னு சொல்லுவோம். வா போகலாம், உனக்கும் ஆசை இருக்குல்ல? இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கேம் இப்போ ஆரம்பிக்க போகுது. நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த ஹோட்டல்ல சுத்தி உங்களுக்கு நிறைய டிவைசஸ் கிடைக்கும். அதை வச்சு இந்த கேம்ல நீங்க ஜெயிக்கலாம். நல்லா கம்யூனிகேட் பண்றதுக்காக உங்களுக்கு கையில வாக்கி டாக்கிஸ் கொடுக்கப்படும். ஆனா இங்க வெறும் 4 மட்டும் தான் இருக்கு. அது கிடைக்கும் போது அதை எடுத்து பயன்படுத்திக்கங்க. யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க தான் உயிர் பிழைப்பாங்க. உயிர் பிழைப்பாங்களா? இந்த ஹோட்டலோட இடத்தை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஆமா, இந்த கேம் என்னது? அதுதான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அதுக்குன்னு ரொம்ப நார்மலாலாம் இருந்துடாதீங்க. நீங்க போற வழியில உங்களுக்கு உதவுற மாதிரி சில ஆயுதங்களை நீங்க பாப்பீங்க. எங்கள ஒருத்தர் தான் கடைசியா வருவாங்கன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? ஒருவேளை மத்தவங்க வந்துட்டா? மரணம் மத்தவங்களை தடுத்து நிறுத்தும். என்னது இது? என்ன விளையாடுறீங்களா? நான் இங்க இருந்து கிளம்புறேன். குட் லக் கண்டஸ்டன்ட்ஸ். கேம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அசியாமா அங்கேயே இரு. அங்கே இரு. எல்லாரும் ஓடுங்க. இங்க என்ன நடக்குது? நீ எங்க போற? இந்த இடத்தை விட்டு வெளியே போறேன். அது எங்க போச்சு? வாங்க போயிடலாம். என்ன சத்தம் அது? இங்க நிறைய இருக்கும் போல. அந்த சத்தம் ஒன்னும் அவ்வளவு பயன்படுத்துற மாதிரி இல்ல. பேசாம நாம திரும்ப போயிடலாம். வா போலாம். நீயும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. நீதான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்ட. நான் ஜன்னல்ல இருந்தே பார்த்திருப்பேன். இப்ப பழைய ஏன் மேல போடுறியா? இதுக்குள்ள போய் பாப்போம். அதுக்கப்புறம் நாம திரும்பி போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம்.
நீ வேணா சுத்தி பார்த்துட்டு வா, நான் ஹோட்டலுக்கே போறேன். மாடி சொன்னா கேளு. திரும்ப வா. சொன்னா கேளு வா. ஏய் நீ இங்க தான் இருக்கணும். இல்ல நான் என் கார் கிட்ட போறேன். நான் முதல்ல இந்த இடத்தை விட்டு போகணும். அது அவளை சாப்பிட்டுருச்சு. நம்ம இங்க இருந்த உயிருக்கு ஆபத்து வாங்க போயிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மூணாவது போட்டியாளர் இந்த போட்டியை விட்டு இப்போ போனதால நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமாயிருச்சு. என் பசங்க என்ன சொன்ன? என் பசங்க அவங்க மேல இருக்காங்க. இந்த டைனோசர் ஹோட்டலுக்குள்ள யார் இங்க வந்தாலும் சரி, இந்த கேம்ல இருக்க போட்டியாளர்கள் மாதிரியே அவங்களும் இதுல ஒரு அங்கமா ஆயிடுவாங்க. என் பசங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒழுங்கு அவங்கள விட்டுரு, புரிஞ்சுதா? அவங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு. அதுக்கு நாங்க ஒத்துக்கலையே. அவங்க நம்ம டீல்லையே கிடையாது. நான் தானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவங்க இல்லல்ல. அவங்க இல்லல்ல. நான் திரும்ப உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். இந்த ஹோட்டல்ல யார் இருந்தாலும் சரி, அவங்களும் இந்த போட்டியில கலந்துகிட்டே தான் ஆகணும். உன் பசங்க மேல இருக்காங்கன்னா எனக்கு புரியல. என் பசங்க மேலதான் இருக்காங்க. நான் அவங்கள காப்பாத்த போறேன். உன்னால அங்க போக முடியாது. அது இங்க இருக்கும்போது போகவே முடியாது. இப்ப அதுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது ஒரு டீரெக்ஸ். அது கண்ணுல யார் பட்டாலும் நிச்சயமா அது விடாது. அவங்க சொல்றது சரிதான். இந்த இடம் சேஃப் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த இடத்துலயே இருந்தாகணும், சரியா? என் பசங்க மேல ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க யதார்த்தமா வந்து கதவை திறக்கும் போது இது சாப்பிடறதுக்கு நான் விட மாட்டேன். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஹலோ, யாருக்காவது கேக்குதா? சியானா நில்லு. நான் என் பசங்களை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போக தான் போறேன். சாம், நீங்க இங்க சேஃபா இருக்கலாம். சியானா, நான் உங்க கூட வரேன். நீ இங்கே இரு, நானே தனியா போய்க்கிறேன். யாருக்காவது கேக்குதா? ஹலோ, நான் மேலதான் இருக்கேன். கடவுளே, நீ உயிரோட தான் இருக்கியா? கொஞ்சம் இருங்க. என்னாச்சு? நான் மேல வந்து வெயிட் பண்ணும்போது இங்க ஒரு ரூமை பார்த்தேன். இது கொஞ்சம் வினோதமா இருக்கு.
நாம இங்க இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கார் பார்க்க போற மாதிரி ஒரு டோர் இருக்கு. வேண்டாம், நீ அங்கே இரு. ஒரு பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது அந்த டீரெக்ஸ் வந்து அவளை சாப்பிட்டுருச்சு. அதுக்காக நான் இங்கே காத்திருந்து அதுக்கு இறை ஆகணுமா? இல்லனா நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்கணுமா? இங்க பாரு, என்கிட்ட சாவி இருக்கு. இப்போ நான் பண்ண வேண்டியதெல்லாம் படிக்கட்டுக்கு கீழே வரைக்கும் போகணும். அங்க நான் சேஃபா போயிட்டேனா என்னால என் கார் கிட்ட போகிறதோட இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும். எனக்கு உதவி தேவை. நீ எங்க இருக்க? ப்ளீஸ் எனக்கு உதவு. இப்ப நம்ம இங்க அனாவசியமா உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, இல்ல நம்ம ஏதாவது செஞ்சாகணும், அதுவும் உடனடியா செஞ்சாகணும். பசங்களா வாங்க. குழந்தைங்களா? இல்ல இல்ல இல்ல, திரும்ப வா. நீங்க இப்போ ஆபத்தான பகுதியில இருக்கீங்க. நீங்க இதுக்கப்புறமா இந்த கேமை தொடர்ந்து விளையாடணும்னா இந்த பில்டிங்குள்ள உடனடியா நீங்க போயே ஆகணும். வாய்ப்பில்ல. ஒரு வாட்டி நீ என்ன ஏமாத்தி கூட்டு வந்திருக்கலாம், ஆனா இந்த வாட்டி நான் ஏமாற மாட்டேன். உங்களை ஏமாத்தலாம் நான் சொல்லல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எல்லா போட்டியாளர்களுக்கும் உதவுறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். சேஃப் ஆயிடுச்சா? என் காரை என்ன பண்ணி வச்சிருக்க? போட்டி விட்டு விலகிறதுக்கு காசை நீங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு வகையான அவுட்சைட் கம்யூனிகேஷன் தான். இல்ல, இந்த டீல நீங்க இந்த மாதிரி சொல்லவே இல்ல. ஒரு போட்டியாளர் கேமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த போட்டி முடியற வரைக்கும் அவங்களால இந்த இடத்தை விட்டு போகவே முடியாது. இந்த கேம் முடியறதுக்கு இன்னும் 16 மணி நேரம் இருக்கு. என்னது? ஆபத்தான பகுதிகளுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. இது ஃபீடிங் டைம். நான் உங்களை எச்சரிச்சேனே. வீட்டுக்குள்ள திரும்ப வா, திரும்ப வான்னு சொல்றேன்ல. வீட்டுக்குள்ள வந்துரு, வீட்டுக்குள்ள வந்துரு.
அந்த ரோபோட் என்னமோ சொல்லுச்சே, அது இதுவா தான் இருக்கணுமோ? இங்க நம்ம தப்பிக்கிறதுக்கு உதவுறது அது கூட இங்க. ஹலோ ஹலோ, எங்களுக்கு யாராவது உதவ முடியுமா? ஹலோ, எங்களுக்கு உங்க உதவி தேவை. சியானா, கார்ஸ் ஒர்க் ஆகல. கேம் முடியற வரைக்கும் நம்மளால இங்க இருந்து போக முடியாது. நான் இப்போ வீட்டுக்கு தான் வரேன். கதவு போட்டி இருக்கு, என்னால வர முடியல. சியானா, அவ இங்க இருக்கா. இப்போ என்ன பண்றது? சீக்கிரமே என்ன பின்னாடி வந்து பாருங்க, சரியா? ஓகே. அசையாம இரு, சரியா? தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்து ப்ளீஸ். போ, சீக்கிரமா போ. உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ. ஓடு ஓடு ஓடு, சீக்கிரமா போ. மேடி, படிக்கட்டுக்கிட்ட வா. என்ன அங்க வந்து பாரு. மேடி, 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வா. Hey! நாம இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்னு யோசிச்சு ஆகணும். வாய்ப்பே இல்ல. இது ஒரு கேம். முடியற வரைக்கும் விளையாண்டுதான் ஆகணும். இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஃப்ரண்ட் கேட்டுக்கு மட்டும் வழி இருக்காதா? நாம இங்க மாட்டிக்கிட்டோம். சப்போஸ் நம்ம வெளியே போனாலும் உன்னை சாகடிக்கிறதுக்கு அங்க இருக்கு. இங்க இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்க? அப்படி பார்த்தோம்னா
இது நிச்சயமா ஏதாவது ஹாலோகிராமா தான் இருக்கும். அப்படிதானே நாமளும் நினைச்சோம். அதானே உண்மை. அந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும். இப்ப நம்ம மட்டும்தான் இருக்கோம். நேரத்தை பார்த்தோம்னா சூரியன் உதயமாகறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ அது அந்த ரோபோட் ஃபைனலா வர ஒருத்தரால தான் வெளியில போக முடியும்னு சொல்லிச்சா இல்லையா? ஒருவேளை நாம எல்லாருமே ஃபைனலா வந்தா அது நம்மளால முடியும்ல? மேரி, தம்பியை கடைசி எங்க பார்த்த? அவன் டைனோசரை பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தான். பக்கத்துல இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்க்க போனான். அந்த டைனோசர் பார்க்க எப்படி இருந்தது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் இருந்தது. பார்க்க பயமா இருந்ததா? இல்ல. ஓகே. நீங்க காட்டுல எவ்வளவு நேரம் இருந்தீங்க? கொஞ்ச நேரம் தான். ஆனா பயந்து போனதால சீக்கிரம் வந்துட்டேன். பயந்துட்டியா? ஏன், என்னாச்சு? ஏதோ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு ராப்டர். அதான் உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்கு. இருங்க, நான் வந்துடுறேன். என்ன யோசிக்கிற? என் பையனை காப்பாத்தணும். ரொம்ப நேரம் ஆகுது. அவனை எப்படியாவது காப்பாத்தியாக்கணும். உன்னால வெளியில போக முடியாது. உன்னோட கண் என்கிட்ட கூட அத. சியானா, வெளியில போறது பாதுகாப்பு இல்ல. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அந்த காடு ஒரு புதிர் மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ வழி தவறி போயிட்டனா? என் பொண்ணை நீ பாத்துக்குவல்ல? அது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்தாலும் என் பொண்ணை மட்டும் நீ வெளியே அனுப்ப கூடாது. சரி, ஒருவேளை நீ திரும்ப வரலனா? நிச்சயமா நான் வருவேன். வேண்டாம், போகாதீங்க. ஓ மேரி, இங்க பாரு செல்லம், நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா உன் தம்பி இங்க எங்கேயும் வெளியில காட்டுல தான் இருக்கான். நான் போய் அவனை தேடி பாக்குறேன். அவன் கிடைக்கலன்னா நான் திரும்ப வந்துடுறேன். நான் அவனை கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக தான் நான் வெளியில போறேன். புரியுதா? இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது. எல்லாமே சரியாயிடும். ஒருவேளை நீங்களும் போயிட்டீங்கன்னா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா அப்பாக்கான மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா? அவருக்கான மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை விட்டு நிச்சயமா எங்கேயும் போக மாட்டேன். இதையும் நீ போட்டு குழப்பிக்காத. அவருக்கு நடந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்காது. அதே சமயம் இந்த கேம்ல நான் தோக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஆனா இது முடியற வரைக்கும் எனக்காக நீ தைரியமா இருக்கணும், சரியா? சோ ப்ளீஸ், நல்ல தைரியமா இரு, சரியா? இங்க சாரா கூடவே இரு. அவ சொல்றத மட்டும் கேளு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? இங்க பாருங்க, வெளியே போய் தேடி பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ திரும்ப வர்றதுக்காக நாங்க இங்கேயே இருக்கோம். ஆனா பார்த்து ஜாகிரதை, சரியா? கண்டிப்பா, கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாங்கம்மா. இந்த இது எடுத்துக்க. எங்களோட டச்லயே இரு, சரியா?
அவங்கள பத்தி கவலைப்படாத சரியா? அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அங்க உட்கார்றியா? சாம், அது எப்படி சொன்னீங்க? எதை வச்சு நீங்க சொன்னீங்க? அவ கன்னு வச்சிருக்கால, அதனால மத்தவங்களை விட அவ பாதுகாப்பாவே இருப்பா. வாவ், ஒருவேளை அந்த பெரிய TLX மறுபடி வந்துருச்சுன்னா வெறும் கன்னை வச்சு அவளால அதை தடுக்க முடியுமா? என்ன மன்னிச்சிருங்க சாம், ஆனா நீங்களே பாக்குறீங்களே, இங்க நடக்கிற மொத்த விஷயமும் ஒரு செட்டப் தான். இது ஒரு பொறி. நாம இங்க பாக்குற எதுவுமே நிஜமில்ல. அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்ன சத்தம் அது? இங்கே இருங்க. அது நிச்சயமா உள்ள வந்திருக்காது. வந்திருந்தா எப்படி வந்திருக்கும்? நீங்க இங்கேயே இருங்க. பீட்டர், பீட்டர், எதுக்கு கதவெல்லாம் திடீர்னு ஓபன் ஆச்சு? ஓடு!
கமின் கமின் யாருக்காவது கேக்குதா? எஸ் கேக்குது, சொல்லு. அம்மா நல்ல வேளை அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. மேடி, நீ எங்க இருக்க? யாராவது இருக்கீங்களா? மேடி, நீங்க இருக்காது, இங்கிருந்து போயிடு. மாட்டேன். நாம இங்கிருந்து வெளியில போய் ஆகணும், இல்ல அது நம்மள கண்டுபிடிச்சிரும். சரியா? இங்க பாரு கண்ணா, நான் இங்க உனக்கு எதுவும் ஆகுறதுக்கு விடவே மாட்டேன். சரியா? அங்க ஒரு கதவு இருக்கு பாத்தியா? நீ அந்த கதவு பக்கத்துல போய் அந்த பக்கம் பக்கத்து ரூம் கிட்ட போயிடு. முதல்ல நீ போ, நான் அதுக்கப்புறமா வரேன். எனக்கு பயமா இருக்கு. அது உன்னை பார்த்துச்சுன்னா நான் அதை தசை திருப்புறேன். சரியா? ஆனா நீ நிக்கவே கூடாது. அந்த கதவு கிட்ட போனா நீ நிக்காம போயிட்டே இருக்கணும். சரியா? புரிஞ்சுதா? பீட்டர், பீட்டர், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்.
ஓடி வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. பரவாயில்லவா, பரவாயில்ல விடு. நீ இப்ப கிடைச்சிட்டல, அதுவே எனக்கு போதும். நாம திரும்ப அந்த வீட்டுக்கு போய் இதெல்லாம் முடியற வரைக்கும் அங்க காத்திருக்கலாம். நான் தொலைஞ்சிட்டேன். திரும்பி போக நான் வழி மறந்துட்டேன். உன்னை பார்த்து நான் பொறுமையா கூட்டிட்டு போறேன், சரியா? நான் இதை கேம்னு நினைச்சேம்மா. கேம் தான் இது. நம்மளோட வாழ்வா சாவாங்கிற ஒரு கேம். வா போலாம். அம்மா. மேடி, சாம் கிட்ட கொஞ்சம் தரியா? இல்லம்மா, ஆனா அவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு? நீ உள்ள சேஃபா தானே இருக்க? ஒரு டைனோசர் வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தது. அதுதான் அவங்கள சாப்பிட்டுச்சு. ஜாரா உன் கூட இருக்கலா? அவங்க மேல இருக்காங்க. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் ஒரு கபோர்ட்ல ஒளிஞ்சிருக்கேன். ஆனா அது வெளியே எனக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இங்க பாரு, நீ இப்ப அங்கே இரு. நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். நான் பீட்டரை கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமா நான் வந்துடுறேன், சரியா? இங்க சேஃபா தான் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. சொல்றேன்ல, அசையாம அங்கேயே இரு. ஜாக்கிரதையா வாங்கம்மா. கண்டிப்பா செல்லும். ஐ லவ் யூ. சீக்கிரமே வந்துடுறேன். ஐ லவ் யூ டூ. இந்த வாட்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்களை கூப்பிட்டிருக்கீங்க. இன்னொன்னு போயிடுச்சா? கண்டெஸ்டன்ட் சமந்தா அவங்க இறந்துட்டாங்க. ஹோ ஹோ, அப்ப நான் வின்னர் யாருன்னு இப்ப அறிவிச்சிடலாமா? இன்னும் 3 பேர் இருக்காங்களே. அப்ப அந்த 3 பேர்ல யாரு கடைசியா தப்பிக்க போறாங்கன்னு நீ வேடிக்கை பார்க்க போறல? ஓ, நீ ரொம்ப மோசமானவ. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனல்ஸ்க்கு அவங்க தான் வருவாங்கன்னு நீ சொன்ன. சரியா சொல்லிருக்க. எனக்கு தெரியும். பின்ன லாராவா கடைசியில வந்திருப்பா. அவ ஃபர்ஸ்ட் தோத்ததுனாலதான் நான் இதுல ஜெயிச்சிருக்கேன். இப்போ சொல்ல முடியாது. இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அதனால நீ முயற்சி பண்ணு. அந்த அம்மா இருக்கா பாத்தியா, அவங்க பசங்களை காப்பாத்துறதுதான் செம்மையான ஷோ. அதோட அந்த பையன் இருக்கானே, அவன் தைரியசாலி. அவன் தான் நம்ம வின்னர். ஓகேவா? அம்மா தான் ஜெயிப்பானே நினைக்கிறேன். ஏன்னா அவளை பார்த்தா தோக்குற மாதிரி தெரியல. அம்மா பாசத்தை என்னைக்கும் சந்தேகப்படக்கூடாது. இது நல்ல பிளான் தான். அவங்கள தனியா விட்டுருக்கல. அதோட நீ இந்த இடத்தோட எல்லா கதவையும் திறந்து விட்டியே. இது ரொம்ப நல்ல பிளான். சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அவங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சோன்னா அது சுவாரஸ்யமா இருக்கும் தான் நான் நினைச்சேன். அப்பதானே ஏன் மேல சந்தேகம் வராது. ஓ மேல அவங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு நீ நினைக்கிறியா? அந்த சாம் இருந்தாலே இந்த கேமை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கிச்சன்ல கேள்வியா கேட்டு கொன்னுட்டா. அதான் நம்புற மாதிரி சொன்னேன். இப்போ ஒழுங்கா கீழே போ. கேம்ல போய் கலந்துக்க. சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணு. Of course.
அம்மா என்ன இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்க சொன்னாங்க. அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போறாங்களா? ஆனா உங்க அம்மா என்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொன்னாங்க. நிஜமாவா? யா, நான் அவங்க கூட தான் இருந்தேன். என் கூட வா, சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன். இந்த கேம் எல்லாம் எப்ப முடியும்? 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். சரியா? அப்புறம் எல்லாமே சரியாயிடும். வா நம்ம போலாம். ஹே, இது நான் வச்சுக்கிட்டுமா? நாம போற இடத்துக்கு இது நமக்கு தேவைப்படாது. ஓ, ஒண்ணு இல்லடா செல்லம், நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம் தான் சொன்னேன். ஒண்ணு தெரியுமா, நீ இங்கேயே இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பேன்னு எனக்கு தோணுது. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரலாமா? உனக்கு ஒரு துணை கிடைக்கும். வா போலாம், வேகமா வா. Congratulations. இந்த கேம் முடிய இன்னும் 20 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. கடைசியா உங்களோட 3 பேர் தான் இருக்கீங்க. 3 பேர் தான் இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்புறம் உங்களுடைய குழந்தைகள். குட் லக். குழந்தைங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ சேலஞ்சுக்காக என்ன வெறும் 5 செகண்ட்ல அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ சொல்ல போறேன். In 5, 4, 3, 2, 1. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத, வா போலாம். இப்ப என்ன பண்றது? வெளியில போக முடியல. வாங்க வா. இது எல்லாமே ஒரு ட்ராப் தான். நம்மள உயிரோட இங்க இருந்து அனுப்ப கூடாதுன்னு பாக்குறாங்க. பெட்டு கீழே போய் இரு, எதுவும் சத்தம் போடக்கூடாது, சரியா?
அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. கடவுளே, நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நாம கவனமா இருக்கணும். இப்ப அதுங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. இரு, நீ செத்துட்டேன்ல நினைச்சேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் உயிர் போயிருக்குவானா? எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அந்த ரோபாட் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லுச்சு. சாம் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இங்க நிலைமை மோசமாகி நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். இல்ல, அது 3 பேர் தான் சொல்லுச்சு, என்னோட சேர்த்து என் குழந்தைங்களையும். ஆனா உன்னையே அது சேர்க்கல. மேடி, இந்த அளவுக்கு மூளையெல்லாம் வேலை செய்யக்கூடாதே. பரவாயில்ல, புத்திசாலிதான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க என்ன நடக்குதுன்னு நீ நினைக்கிற? சொல்லு பார்க்கலாம். சியனா, நீ ஒரு கேம்ல இருக்க. அதுல தகுதியானவங்க தான் ஜெயிப்பாங்க. என் தலையில இருந்து கண்ணை எடு. மேடி அங்க என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா. அவ முதல்ல தப்பிக்கிறாளா இல்லையான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கண்ணை என் மேல இருந்து எடு. வேண்டாம், என்ன வெறியேத்தாத. எதுக்காக இப்படி பண்ற? ஏன்னா இது நல்லா இருக்குல்ல. பீட்டர் பீட்டர் பீட்டர், கூடிய சீக்கிரமே நமக்கு காமனா ஒண்ணு இருக்குன்னு தெரிய போகுது. ஏன்னா என் அம்மா சாகும்போது நான் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இது ரூல்ஸுக்கு புறம்பானது. இந்த ஹோட்டல்ல இருக்க தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் அவங்க ஜெயிச்சவங்க அறிவிக்கப்படும். மனிதர்களையும் தாக்குறது இங்க செல்லாது. அந்த ரூல்ஸ வச்சதே நான் தான். ஆனா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரூல்ஸ் எல்லாத்தையும் விதிச்சாச்சு. அதனால இப்போ செல்லுபடி ஆகாது. குட் ஷாட். முதல்ல நீ யாருன்னு சொல்றியா? இந்த கேமோட மாஸ்டர். இது எப்படி இருக்கு? லக்கியான பைனலிஸ்டா நீங்க வந்திருக்கீங்க. இதை நீங்க ஜெயிக்க ஒரே ஒரு தடங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே. ஓஹோ, எங்க போறீங்க? டைம் முடிய இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. பசங்கள வண்டியில ஏறுங்க. நீ என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்ட. நீ ஜெயிப்பனி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆச்சரியமா இருக்கு. அவ சொன்னது சரியா போச்சு. அம்மாவுடைய அன்பை சந்தேகப்படக்கூடாது. என்ன பண்ற? இது எதுக்காக பண்ற? உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே பண்ற? இதுக்கு நான் ஆமானி தான் சொல்லணும். இது அற்புதமா இருக்குல்ல? தி அல்டிமேட் டெத் மேட்ச். மனுஷங்க வெர்சஸ் டைனோசர். நீ ஒரு பைத்தியம்.
என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, நிஜமாதான். இத நான் மட்டும் தான் பாக்குறேன்னு நினைக்கிறியா? இந்த இடம் முழுவதும் கேமராஸ் இருக்கு. இதுக்கு எவ்வளவு காசு தராங்க தெரியுமா? அதுவும் இத பாக்குறதுக்காக மட்டும். பெட்ஸ பிளேட்ஸ் பண்ணியாச்சு. வேணும்னா இத நீ லோக்கல் கேம்பிளிங் ஷோன்னு நினைச்சுக்க. உயிரோட இருக்கணும், ஒளிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இந்த கேமோட ரிசல்ட்ட பார்க்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கடைசி தருணத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இதில் ஜெயிப்பாங்க. அவ வந்துகிட்டு இருக்கா. சும்மா ஒண்ணு வரல, பசியோட வந்துகிட்டு இருக்கா. உனக்கு தான் சொன்னாங்களே, இருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 45 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அவ அழகா இருக்கல்ல? நான் தான் ஜெயிச்சேன். ஒரு வகையில பார்த்தா நீயும் இதுல ஒரு பங்கு தானே, கரெக்டா? அத எங்க இருந்து எடுத்த? எங்களை மாதிரி தானே நீயும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. நீ வந்தா விளையாண்டுதான் ஆகணும். நான் அவளை விசாரிச்சதா அவகிட்ட சொல்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சியானா வுட்ஸ். உங்களோட பீட்டரும் மேடியும் இந்த நைட்டை நீங்க கடந்துட்டீங்க. அதோட இங்க நடந்த இந்த போட்டியில நீங்க வெற்றிகரமா ஜெயிச்சிட்டீங்க. நாம ஜெயிச்சிட்டோமா? அப்படிதான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போலாமா? அடுத்த வருஷம் சந்திக்கலாம்.